ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இடையில் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த யுத்தத்தின் பொழுது சீனாவினுடைய ஆதரவாக இருக்கலாம் அல்லது ரஷ்யாவினுடைய ஆதரவு நிலைப்பாடுகளாக இருக்கலாம். இந்த நிலைப்பாடுகளின் மத்தியில் ஈரானினுடைய ஒரு முக்கியமான ஒரு நபர் சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்த்தவராக மாறுகின்றார். ஈரானின் நிழல் உலக ராஜதந்திரி என வர்ணிக்கப்படுகின்றார். துப்பாக்கி ஏந்திய கைகள் தர்க்கம் பேசும் நாவாக மாறினால் எப்படி இருக்கும்? ஒரு கையில் சர்வதேச சட்ட புத்தகம், மறுகையில் தனது நாட்டின் இறையாண்மை என்னும் கேடயம். அவர் வெறும் அமைச்சர் மட்டுமல்ல, அவர் ஒரு இராணுவ வீரன், ஒரு ராஜதந்திரி, மேற்கத்திய ஜனநாயகத்தை அறிந்த மேதை, இஸ்லாமிய கோட்பாடுகளின் காவலன். உலக அரங்கில் ஈரானின் குரலை இடியென ஒலிக்கும் ஒரு தனித்துவமான ஆளுமை. ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாசி அராக்சி பற்றி தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. ஆயிரத்தி 1980களில் ஈரான் ஈராக் போர். இளம் வயதில் ஈரான் புரட்சிகர காவல் படையில் ஒரு வீரராக களமிறங்கியவர்தான் ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாசி அராக்சி. போர்க்களத்தில் இரத்தத்தையும் மண்ணையும் நேரில் பார்த்தவர். அதனால் தான் இன்று அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அமைதிக்கான தேடலும் தற்பாதுகாப்பிற்கான உறுதியும் கலந்திருக்கின்றது. 1962ஆம் ஆண்டு டிசம்பர் 5 அன்று தெஹ்ரானில் ஒரு பாரம்பரிய வணிக குடும்பத்தில் பிறந்தவர்தான் அப்பாசி அராக்சி. ஈரானின் ஒரு முக்கிய மாற்று கட்டத்தில் வளர்ந்தவர் இவர். இவரது குடும்பம் தரைவிரிப்பு வணிகத்தில் புகழ் பெற்றது. 1979இல் ஏற்பட்ட ஈரானிய புரட்சி அவரது இளம் வயதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. புரட்சியின் பின் விளைவாக வெடித்த ஈரான் ஈராக் போரின் போது அவர் ஈரானிய புரட்சிகர காவல் படையில் இணைந்து போர்க்களத்துக்கு சென்றார். இந்த போர் அனுபவம் அவருக்குள் தேசிய பாதுகாப்பு குறித்து ஆழமான புரிதலையும் ஈரானின் இறையாண்மை மீதான சமரசமற்ற பிடிப்பையும் உருவாக்கியது. வெறும் துப்பாக்கி ஏந்திய வீரராக மட்டும் அவர் இருக்கவில்லை. லண்டன் கென்ட் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற அப்பாஸ் அராக்சி மேற்கத்திய ஜனநாயகத்தின் நுணுக்கங்களையும் அதன் மைய புள்ளியிலேயே கற்றுணர்ந்தவர். எதிரியின் மொழியில், எதிரியின் தர்க்கத்தில், எதிரியின் சட்டத்திலேயே அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வல்லமை படைத்தவர். அராக்சியோர் தேர்ந்தெடுத்த ராஜதந்திரி என்பதற்கு சான்றாக அவரது கல்வி தகுதிகள் அமைகின்றன. ஈரானின் வெளியுறவு அமைச்சகத்தின் சர்வதேச உறவுகள் பள்ளியில் பட்டம் பெற்றார். பின்னர் மேற்கத்திய அரசியல் அமைப்புகளை உள்வாங்கிக் கொள்ள இங்கிலாந்துக்கு சென்றார். அங்குள்ள கென்ட் பல்கலைக்கழகத்தில் அரசியல் மற்றும் அரசாங்கம் பிரிவில் முனைவர் பட்டம் பெற்றார். இவரது ஆய்வு கட்டுரை இஸ்லாமிய அரசியல் விழுமியங்களுக்கு மேற்கத்திய ஜனநாயகத்துக்கும் இடையிலான நுட்பமான உறவுகளை பற்றியது. இதுவே பிற்காலத்தில் அவர் மேற்கத்திய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அவர்களின் மொழியில் தர்க்க ரீதியான வாதங்களை முன்வைக்க உதவியது. மேற்கத்திய நாடுகள் இவரை த ஸ்மைல் நெகோசியேட்டர் என்று அழைத்தாலும் அந்த புன்னகைக்கு பின்னால் இருப்பது பலமான இஸ்லாமிய கோட்பாடுகளின் பிடிப்பு. அவர் ஒரு இஸ்லாமிய கோட்பாடுகளின் காவலன். தனது மத விழுமியங்களை நவீன உலக அரசியலோடு இணைப்பதில் அவர் ஒரு கலைஞர். அரசியல் களத்தில் அவர் படிப்படியாக உயர்ந்தவர். பின்லாந்து மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கான தூதுவராக பணியாற்றியதன் மூலம் ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் மனநிலையை அவர் துல்லியமாக கற்றறிந்தார். இருப்பினும் 2015இல் உலக வல்லரசுகளுடன் ஈரான் மேற்கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்தின் போதுதான் அவர் உலக அரங்கில் கவனிக்கப்பட்டார். அப்போதைய வெளியுறவு அமைச்சர் ஜவாத் ஷரீப்பின் வலதுகரமாக செயற்பட்ட அராக்சி அந்த ஒப்பந்தத்தின் ஒவ்வொரு வரிக்கு பின்னாலும் இருந்த தொழில்நுட்ப மற்றும் சட்ட நுணுக்கங்களை வடிவமைத்தவர் ஆவார். அராக்சியின் அறிக்கைகள் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட பதிலடிகள் அல்ல, அவை வரலாற்று பின்னணிகளை கொண்டவை. ஒரு அறிக்கை அவர் வாசித்தால் அதில் வார்த்தைகளில் சர்வதேச சட்டம் இழையோடும். நாங்கள் தாக்குவோம் என்று அவர் சத்தம் போடுவதில்லை. மாறாக சர்வதேச சட்டம் 51வது பிரிவின்படி தற்காப்பு என்பது எங்களின் உரிமை என அவர் சொல்லும் போது உலக வல்லரசுகள் ஒரு நிமிடம் தடுமாறி போகின்றன. அவரது ஒவ்வொரு கோஷத்திலும் இறையாண்மை தெரிக்கும். அப்பாஸ் அராக்சியின் தனி சிறப்பே அவரது தகவல் தொடர்பு பாணிதான். சாதாரண அரசியல்வாதி போல உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசமாக பதிலடிகள் தருவதை அவர் தவிர்ப்பார். அவரது அறிக்கைகள் சர்வதேச ஊடகங்கள் பின்வருமாறு பகுப்பாய்வு செய்கின்றன. ஒரு சிறிய எல்லை பிரச்சனை பற்றி பேசினாலும் அதன் 100 ஆண்டு கால வரலாற்று பின்னணியை அவர் எடுத்து சுட்டி காட்டுவார். இது அவரது வாதத்தை வெறும் அரசியல் கோரிக்கையாக அல்லாமல்
ஒரு நியாயமான கோரிக்கையாக மாற்றுகின்றது. அவர் பயன்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சதுரங்க நகர்வு போன்றது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதல் போக்குகளில் அவர் சர்வதேச சட்டங்களை கேடயமாக பயன்படுத்துவார். மற்ற அமைச்சர்கள் நாங்கள் அழிப்போம் என்று சொல்லும் போது அராக்சி எங்கள் இறையாண்மை மீதான அச்சுறுத்தல், ஐநா சபையின் 51வது விதியின்படி தற்காப்பு தாக்குதலுக்கான உரிமையை எங்களுக்கு வழங்குகின்றது என சட்டபூர்வமாக பேசுவார். சர்வதேச ஊடகங்களான பிபிசி, CNN, அல் ஜசீரா, நியூயார்க் டைம்ஸ் போன்றவை அராக்சியை ஒரு ராஜதந்திர மேதை, அதாவது டிப்ளோமேட் மாஸ்டர் மைண்டாக பார்க்கின்றன. ஐரோப்பிய ஊடகங்களை பொறுத்தவரை அவர் ஒரு யதார்த்தவாதி என அழைக்கின்றன. ஈரானின் மதவாத கொள்கைகளுக்குள் நின்று கொண்டே உலகத்திற்கு தேவையான பொருளாதார மற்றும் அரசியல் மொழியில் பேசும் அவருடைய திறமை வியப்புக்குரியது. அவர் புன்னகையுடனேயே எதிரிக்கு செக் வைப்பார் என்பது மேற்கத்திய ஆய்வாளர்களினுடைய பொதுவான கருத்து. எதிர்ப்பாளர்களிடம் இருக்கின்ற விமர்சனங்கள், இஸ்ரேலிய ஊடகங்கள் மற்றும் அமெரிக்காவின் சில வலதுசார அமைப்புகள் அவரை ஆபத்தானவர் என கருதுகின்றன. காரணம், அவர் ஒரு மென்மையான முகத்தை காட்டி ஈரானின் கடினமான நோக்கங்களை மிக லாபகமாக நிறைவேற்றுகின்றார் என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டு. ஈரானின் புன்னகை முகம், த ஸ்மைல் ஆஃப் தெஹ்ரான் என்பது இவருக்கு வழங்கப்பட்ட ஒரு புனைப்பெயர். வளைகுடா நாடுகளின் ஊடகங்கள் அவரை ஒரு சமநிலையான அதிகாரியாக பார்க்கின்றன. பிராந்தியத்தில் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுடன் சுகமான உறவை வளர்க்கும் பாலமாக அவர் இருப்பார் என நம்பப்படுகின்றது. தற்பொழுதைய மத்திய கிழக்கு யுத்த சூழலில் ஈரானின் மிகப்பெரிய பலமே அராக்சி தான். போர்க்களத்தில் வீரராக இருந்தவர் இன்று பேச்சுவார்த்தை மேசையில் ஒரு போர் வீரனாக செயற்படுகின்றார். ஈரான் ஒரு முழு அளவிலான போருக்குள் இழுக்கப்படுவதை அவர் தனது ராஜதந்திரம் மூலம் தடுத்து வருகின்றார். அதே சமயம் ஈரானின் பலவீனத்தை அது காட்டாமல் இருப்பதை அவர் உறுதி செய்கின்றார். அணுசக்தி மற்றும் தடைகள் நீக்கம் தொடர்பில் போர் பதற்றத்துக்குள் மத்தியிலும் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்க ஐரோப்பிய நாடுகளுடன் கண்ணியமான பேச்சுவார்த்தை எனும் பாதையை அவர் திறந்து வைத்துள்ளார். ராஜதந்திர சதுரங்கத்தின் நுட்பமான நகர்வுகள். அப்பாஸ் அராக்சி வெற்றி என்பது வெறும் புத்தக அறிவால் வந்தது மட்டுமல்ல, அது மிகச்சிறந்த உளவியல் ரீதியான அணுகுமுறையையும் கொண்டது. 2015 அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் பொழுது நடந்த ஒரு சம்பவம் இன்றும் ராஜதந்திர வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. பல வாரங்களாக தொடர்ந்த இழுபறியால் அமெரிக்க பிரதிநிதிகள் பொறுமையிழந்து மேசையை தட்டிய போது அராக்சி மிகவும் நிதானமாக, நாங்கள் ஒரு தரைவிரிப்பை நெய்ய பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்வோம், பொறுமை எங்கள் இரத்தத்திலேயே இருக்கிறதென பதிலளித்தாராம். ஒரு போர் வீரனுக்குரிய ஆவேசமும் ஒரு வணிக குடும்பத்தின் பொறுமையும் அவரிடம் ஒரே நேரத்தில் இருப்பதே அவரது பலம். அவரது ராஜதந்திர பாணி என்பது மூலோபாய பொறுமை எனப்படும் கொள்கையை அடிப்படையாக கொண்டது. 2021 வியன்னாவில் நடந்த பேச்சுவார்த்தையின் பொழுது ஈரான் மீதான அழுத்தங்களை அதிகரித்த போதும் அவர் தனது நிலைப்பாட்டிலிருந்து ஒரு அங்குலம் கூட பின்வாங்கவில்லை. சர்வதேச ஊடகங்கள் அவரை ஈரானினுடைய இரும்பு மனிதர் என வர்ணிக்க தொடங்கின. அராக்சி வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட. ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் குறித்து அவர் எழுதிய கட்டுரைகள் இன்று பல பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைக்கப்பட்டுள்ளன. பேச்சுவார்த்தை என்பது போரை தவிர்ப்பதற்கான வழி மட்டுமல்ல, அது போரை வெல்வதற்கான மற்றும் ஒரு ஆயுதம் என்பது அவரது தாரக மந்திரம். தற்பொழுதைய மத்திய கிழக்கு நெருக்கடியில் அவர் தனது சமூக ஊடக பக்கங்களை ஓர் போர் முனையாக மாற்றியுள்ளார். அங்கு அவர் பதிவிடும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு ஏவுகணையை விட துல்லியமாக மேற்கத்திய நாடுகளின் இரட்டை வேடத்தை உலகத்துக்கு அம்பலப்படுத்துகின்றன. வார்த்தைகளில் சர்வதேச சட்டம், நெஞ்சில் இஸ்லாமிய வீரம் என பயணிக்கும் அராக்சி நவீன காலத்தின் மிகச்சிறந்த ராஜதந்திர வழிகாட்டியாக திகழ்கின்றார். சர்வதேச ஊடகங்கள் இவரை உன்னிப்பாக கவனிக்கின்றன. ஏன், உணர்ச்சிகளை விட நுட்பமான அறிவை பயன்படுத்தி ஒரு நாட்டை எப்படி பாதுகாக்கலாம் என்பதற்கு இவரே முன்னுதாரணம். ஈரானை தனிமைப்படுத்த நினைக்கும் சக்திகளுக்கு பெரிய சவாலாக மாறியிருக்கின்றது. அமைதி என்று வரும்போது மென்மையாக பேசுவார், ஆனால் நாட்டின் பாதுகாப்பு என்று வரும்பொழுது ஒரு அணுகூட விட்டு கொடுக்க மாட்டார். அப்பாஸ் அராக்சி ஈரானின் ராஜதந்திர களத்தின் ஒரு அமைதியான சூறாவளி. இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.